3 சிறிய பன்றிகள். அம்மா பன்றி அன்பு நிறைந்த கண்களுடன் தனது 3 மகன்களை வழியனுப்பி இப்போது அவர்கள் தனியாக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொன்னாள். காலை மஞ்சள் மெதுவாக படர்ந்த பரந்த வெளியில் 3 சகோதரர்களின் முகங்களில் உற்சாகமும் கவலையும் கலந்திருந்தது. அம்மா பன்றி அன்பு நிரம்பிய அறிவுரைகளை கூறி எப்போதும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கச் சொன்னாள். சகோதரர்கள் தலையாட்டினர், ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தினர். பின்னர் பயணத்தை தொடங்கினர். பரந்த வெளியில் உள்ள ஒரு சந்திப்பில் 3 பன்றிகள் நின்று தங்கள் தம் கனவுகளை தேடி தனித்தனியாக பிரிய முடிவு செய்தனர். காற்று புல்வெளியில் வீசியது, ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கத்தை அறிவித்தது. சகோதரர்கள் வெவ்வேறு திசைகளை பார்த்து புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் கைகாட்டினர். 3 பாதைகள் அமைதியாக நீண்டன, ஒவ்வொன்றிலும் வேறு ஒரு எதிர்காலம் மறைந்திருந்தது. முதல் பன்றி சாலையோரத்தில் மென்மையான வைக்கோலின் பெரிய குவியலை கண்டான். அவன் மகிழ்ச்சியடைந்து விரைவாகவும் எளிதாகவும் வீடு கட்டலாம் என்று நினைத்தான். அந்த தருணத்தின் சுகமே உறுதியை விட முக்கியம் என்று அவன் நம்பினான். அதனால் அவன் அவசரமாக வைக்கோல் வீட்டை கட்ட முடிவு செய்தான். சிறிது நேரத்தில் முதல் பன்றியின் வைக்கோல் வீடு முடிந்தது. அது அழகாக இருந்தாலும் காற்றில் கூட அசையும் அளவுக்கு இலகுவாக இருந்தது. இருந்தாலும் எல்லாம் முடிந்தது போல அவன் நிம்மதியாக இருந்தான். வெளியில் உட்கார்ந்து அமைதியான காட்சியை பார்த்து கொண்டு மெதுவாக இசை பாடினான். இரண்டாம் பன்றி சாலையோரத்தில் உறுதியான மரக்கட்டைகளின் குவியலை கண்டான். அவன் தலையாட்டி இது வைக்கோலை விட பாதுகாப்பானது என்று எண்ணினான். அவன் ஒரு கோடாரியை எடுத்து மரங்களை வெட்டியும் வடிவமைத்தும் வேலை செய்தான். வேலை கடினமாக இருந்தாலும் தன் வீட்டை பற்றிய எண்ணம் அவன் மனதை வெப்பமூட்டியது. இரண்டாம் பன்றி மரங்களை கவனமாக அடுக்குகி இறுதியில் வீட்டை முடித்தான். அது வைக்கோல் வீட்டை விட பலமாக இருந்தது. சில இடைவெளிகள் இருந்தாலும் தன் உழைப்பால் கட்டிய வீடு என்பதில் அவன் பெருமை கொண்டான். அவன் கதவை பொருத்தி உள்ளே பார்த்து திருப்தியுடன் புன்னகைத்தான். மூன்றாம் பன்றி செங்கற்களே மிக பாதுகாப்பான பொருள் என்று நம்பினான். அவன் காகிதத்தில் மெதுவாக கோடுகளை இழுத்து வீட்டின் வடிவத்தை கவனமாக திட்டமிட்டான். அது நீண்ட நேரம் எடுக்கும், ஆனால் ஆண்டுகளுக்கு பாதுகாப்பளிக்கும் வீடாக இருக்கும் என்று அவன் நம்பினான். மூன்றாம் பன்றி காற்றோட்டம் உள்ள மேட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். மூன்றாம் பன்றி செங்கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துச் சென்று முதலில் உறுதியான அடித்தளத்தை அமைத்தான். அவன் நெற்றியில் வியர்வை தெரிந்தாலும் மனம் பெருமையால் நிரம்பியது. செங்கற்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்ட போது வீட்டின் வடிவம் மெதுவாக தோன்றியது. அவன் இடைவிடாது உண்மையுடன் வேலை செய்தான். இறுதியில் மேட்டின் மீது வலுவான செங்கல் வீடு உயர்ந்து நின்றது. சிவப்பு செங்கற்கள் பச்சை வெளிகளுடன் அழகாக கலந்திருந்தன. தன் நீண்ட உழைப்பு வீணாகவில்லை என்று மூன்றாம் பன்றி உணர்ந்தான். வீட்டின் முன் நின்று ஆழ்ந்த திருப்தியுடன் அவன் புன்னகைத்தான். ஒரு நாள் காடிலிருந்து ஒரு சந்தேகமான நிழல் அமைதியாக அருகே வந்தது. ஒரு பெரிய ஓநாய் காற்றை முகர்ந்து பன்றிகளின் வீடுகளின் வாசனையை பிடித்தது. அந்த ஓநாயின் கண்கள் பசித்த வேட்டைக்காரனைப் போல மின்னின. வெளி அமைதியாக இருந்தாலும் மறைந்த ஆபத்து மெதுவாக நெருங்கியது.
ஓநாய் வைக்கோல் வீட்டின் முன் ஆழ்ந்த மூச்சை இழுத்தது. ஒரே வலுவான ஊதலில் வீடு காற்றில் சிதறியது. முதல் பன்றி பயத்தில் கத்தி இரண்டாம் பன்றியின் வீட்டை நோக்கி ஓடியது. இரண்டாம் பன்றி அதிர்ச்சியுடன் கதவை திறந்து சகோதரனை உள்ளே இழுத்தான். ஓநாய் மீண்டும் மரவீட்டின் முன் ஆழ்ந்த மூச்சை இழுத்தது. கடுமையான காற்றில் வீடு ஆடி இறுதியில் சிதைந்தது. முதல் மற்றும் இரண்டாம் பன்றிகள் பயத்தில் மேட்டிலுள்ள செங்கல் வீட்டை நோக்கி ஓடினார்கள். அவர்களை பார்த்த மூன்றாம் பன்றி உடனே கதவை திறந்தான். ஓநாய் செங்கல் வீட்டின் முன் தன்னம்பிக்கையுடன் நின்றது. அவன் முழு வலிமையுடன் ஊதினான். ஆனால் வீடு அசையவே இல்லை. எத்தனை முறை முயன்றாலும் செங்கல் சுவர்கள் அசையாமல் இருந்தன. உள்ளே 3 சகோதரர்களும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். வலிமை பயனில்லாத போது ஓநாய் வீட்டைச் சுற்றி மெதுவாக பார்த்தது. அப்போது புகைப்போக்கி கண்ணில் பட்டு அது சூழ்ச்சியாக புன்னகைத்தது. அவன் அங்கே வழியாக உள்ளே போகலாம் என்று தனக்குள் சொன்னான். பன்றிகள் கவனமாக கேட்டு அசௌகரியமான பயத்தை உணர்ந்தனர். மூன்றாம் பன்றி ஓநாயின் திட்டத்தை உணர்ந்தான். சகோதரர்களுடன் சேர்ந்து பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி தீ மூட்டினான். தண்ணீர் கொதிக்கத் தொடங்கிய போது சூடான நீராவி வீட்டை நிரப்பியது. 3 சகோதரர்களும் அமைதியாக காத்திருந்தனர். ஓநாய் புகைப்போக்கி வழியாக இறங்கிய போது சூடான நீராவியால் அதிர்ந்தது. அவன் அலறி வெளியே தாவினான். பயத்தில் அது காடு நோக்கி ஓடியது. மீண்டும் வரமாட்டேன் போல. மீண்டும் வெளியில் அமைதி திரும்பியது. மூன்று சகோதரர்களும் செங்கல் வீட்டிற்குள் ஒரு சூடான உணவு மேசையை அமைத்தனர். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதி சுவாசம் விட்டனர். மூன்றாம் பன்றி ஒத்துழைப்பு மற்றும் தயாரிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினான். சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையாட்டினர். மூன்று சகோதரர்களும் செங்கல் வீட்டில் ஒன்றாக வாழ வாக்குறுதி அளித்தனர். எந்த சிரமம் வந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவுவோம் என்று உறுதி செய்தனர். பிரகாசமான காலை சூரிய ஒளி பரந்த வெளியில் ஒளிர்ந்தது. அவ்வாறு மூன்று சிறிய பன்றிகளின் அறிவுள்ள வாழ்க்கை தொடங்கியது.